புதுச்சேரியில் அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா காரணமாக 5 மணி நேரம் பரபரப்பு நீடித்தது. பாஜகவில் புதிய தலைவர் மற்றும் 3 புதியவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி வழங்க வேண்டும். அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் திடீரென ராஜினாமா செய்தனர். இவர்கள் 4 பேருக்கும் நேற்று மதியம் 12:45 மணி அளவில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற தகவல் அவர்களுக்கு எட்டியுள்ளது. 1:45 மணி அளவில் 4 பேரும் அக்காட் ஹோட்டலுக்கு வருமாறு அழைத்து விடப்பட்டனர். 2:45 மணிக்கு 4 பேரும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரே வார்த்தையில் கூறப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்து கடிதத்தை வழங்கிவிட்டனர். அமைச்சர் சாய் சரவணன் மற்றும் மாலை 4:42 மணிக்கு சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு மனைவி அன்னபிரபாவதியுடன் வந்து அங்கிருந்த சாமி மற்றும் மோடி, அமித்ஷா படங்களை முட்டி போட்டு வணங்கினார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களிடம் ராஜினாமா செய்ய உள்ளது குறித்து ஆலோசித்தார். அதன் பின் முதல்வர் அலுவலகத்திற்கு தனது மனைவியுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டார். தனது அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்களிடம் பிரதமர் மோடி எனக்கு அமைச்சர் பதவி வழங்கினார். கட்சி தலைமை உத்தரவிட்டதால் எனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து மாலை 5:55 மணிக்கு அமைச்சரின் ராஜினாமா கடிதத்துடன் கவர்னர் மாளிகை சென்ற முதல்வர் ரங்கசாமி பாஜக சார்பில் ஜான்குமார் அமைச்சர் பதவி வழங்க கொடுக்கப்பட்ட கடிதம், சாய் சரவணகுமார் ராஜினாமா கடிதம் ஆகியவற்றை கவர்னர் கைலாசநாதரிடம் கொடுத்தார். புதுச்சேரியில் நேற்று மதியம் 12:45 மணி முதல் மாலை 5:55 மணி வரை 5 மணி நேரம் நீடித்த இந்த அரசியல் மாற்றங்களால் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பாஜக அமைச்சரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக துணைநிலை ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது, அதற்கான கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். இதனை அடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்து பேசினார். பின்னர் வெளியே வந்த செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என அமைச்சர் சாய் சரவணகுமார் கொடுத்த ராஜினாமா கடிதம் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த கடிதம் ஏற்கப்பட்டதாகவும் அமைச்சரின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அடுத்த அமைச்சர் யார் என்பது இதுவரை முடிவாகவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையால் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் வகைகள் புதுச்சேரி பாஜகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கட்சி மேலிடம் செய்து வருகிறது. அந்த வகைகள் புதுச்சேரி பாஜக தலைவரை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிப்பது, தேர்தல் நேரத்தில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பது என பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றது. இந்த நிலையால் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுவர்ணா கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளையும் மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆன வெங்கடேசன், VP ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளனர். அவர்களது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளேன். அந்த கடிதம் கவர்னர் மற்றும் மத்திய உள்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினர். மேலும் பாஜக கட்சியின் தேசிய தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கட்சி பணியாற்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் என கூறிய அவர், அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தது ஏன் என்பது எனக்கு தெரியாது. தேர்தல் நெருங்கும் நிலைகள் கட்சி பணியாற்ற அவர் ராஜினாமா செய்திருக்கலாம். அவர் கட்சியிலும் பொறுப்பு கேட்டுள்ளார் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுகள் தெரியும். வருகின்ற 1ஆம் தேதிக்குள் அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட்டுவிடும். அடுத்த சட்டமன்ற தேர்தலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் அமையும். இந்த அரசியல் நான் தொடர்ந்து சபாநாயகராக நீடிப்பேன். சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். சட்டமன்றமும் விரைவில் கூட்டப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார்.
தவளக்குப்பத்தில் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்ற கஞ்சா குற்றவாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா, 2 மோட்டார் பைக், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பில் உள்ள தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட நல்லவாடு பகுதி புதுநகர் அங்காளம்மன் கோவில் பின்புறம் உள்ள முந்திரி தோப்பு சுடுகாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையால் குற்றப்பிரிவு காவலர்கள் சக்திவேல், சூர்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது அங்கு 4 நபர்கள் கஞ்சா பழக்கத்தில் ஈடுபடுவதை கண்டனர். போலீசார் வருவதனை கண்ட அவர்கள் தப்பி ஓட முயன்ற பொழுது இதில் 2 மடக்கி பிடித்த பொழுது மற்ற 2 அருகே உள்ள நல்லவாடு ஆற்றில் இறங்கி தப்பி ஓடிவிட்டனர். அவர்களையும் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். விசாரணைகள் அவர்கள் TN பாளையம் தேவநாதன் மகன் மணிகண்டன் வயது 20, நல்லவாடு பகுதியை சேர்ந்த ஜானகிராமன் மகன் குமரகுரு வயது 22. இவர் மீது 15 கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பூனாங்குப்பத்தை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் ரமேஷ் வயது 19, நல்லவாடு பகுதியை சேர்ந்த காத்தவராயன் மகன் சோமன்ராஜ் வயது 22 என்பதும் தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 2 மோட்டார் பைக், 5 கிராம் எடையுள்ள 20 காய்ந்த கஞ்சா பொட்டலங்கள் என 100 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள், ரூபாய் 1000 ரொக்கப்பணம் ஆகியவைகளை கைப்பற்றிய போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தில் அங்கம் வகிக்கும் கருவடைக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டியின் துவக்க விழா இன்று லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் BLM கல்யாண சுந்தரம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். மேலும் கைப்பந்து போட்டி துவக்க விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு, தொழிலதிபர் பாலமுருகன், பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ராஜவேலு, செல்வகுமார் மற்றும் சுதந்திர பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர். இப்போட்டிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்த பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களின் கைப்பந்து அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நாளை 29/6/2025 மாலை நடைபெறும். SME பள்ளிகள் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் விளையாட்டு அணிகளுக்கான லட்சணை அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளிகள் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான இலச்சினை அறிமுக விழா பள்ளியின் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியானது பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினர். இருவரும் இணைந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சி நிகழ அடிப்படையில் இறை வழிபாடு மற்றும் பள்ளியின் போற்றி கீதத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அணிவகுப்புடன் வருகை தந்தனர். அவர்களின் பள்ளி மாணவர் தலைவரிடம் அவருக்குரிய பொறுப்பும் பள்ளியின் லட்சணை பொறிக்கப்பட்ட கொடியும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மற்றும் இதர பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பின்னர் விண்மீன் கூட்டம், சூரிய ஒளிக்குழு, நெருப்பு பிழம்பு, பிரகாசமான வானம் இவற்றின் பெயர்கள், உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளின் அணிகளுக்கான லட்சணையும் அந்தந்த அணிக்குரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்கள் அணிகளுக்குரிய கொடி அறிமுகம் செய்யப்பட்ட போது ஆர்ப்பரித்து கூக்குகள் எழுப்பி கரமூலியால் அரங்கத்தை அதிரடி செய்தனர். மேலும் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கம் அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்கள் பறக்க விடப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கான பெயர் அறிமுகப்படுத்துதல் நடைபெற்றது. ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் வகையிலான பெயரை திரைகள் கண்டதும் தங்கள் அணி நிறத்திற்கேற்ப கையில் ஏந்தி இருந்த வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சியை குரல் எழுப்பினர்.
அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்திய வேலைவாய்ப்பு முகாமில் 58 மாணவர்களுக்கு உடனடி பணியாணை வழங்கப்பட்டது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்தும் வேலை வாய்ப்பு முகாம் புதுச்சேரி நடேசன் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள மைய அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அனைத்து சமூகத்தை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்ய இந்த வேலை வாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாமில் 5 முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்றது. 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவர்களும் முகாமில் பங்கேற்றனர். முகாமில் வேலை வாய்ப்பு வேண்டி 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 58 மாணவர்களுக்கு உடனடியாக பணி ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக இருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகில் சுனாமி நினைவு சின்னம் கட்டுவதற்கு கான்கிரீட் முறைகள் நடைபெற்று வரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பகுதியில் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகாமையில் சுனாமி நினைவு சின்னம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. துறைமுகத்தின் அனுமதி பெற்ற லைட் ஹவுஸ் அருகாமையில் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்கான 50 இடத்தினை பெற்று அப்பணி கான்கிரீட் முறைகள் நடைபெற்று வருகிறது. அப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இன்று பார்வையிட்டு கட்டுமான பணிகளின் தரத்தினை ஆய்வு செய்தார். பணி செய்பவர்களுடன் இணைந்து அவரும் அப்பணிகளை செய்தார். பணி செய்பவர்களுக்கு ஊக்கம் தந்து விரைந்து பணிகளை 3 மாதத்தில் முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி புள்ளி விவர இயக்குநரகம் சார்பில் புள்ளி விவர தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்கம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29ஆம் தேதியை தேசிய புள்ளி விவர தினமாக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய புள்ளியியலின் தந்தை PC மொஹாலினோ பிஸ் பிறந்தநாள் நினைவாக கொண்டாடப்பட்டது. 19வது தேசிய புள்ளி விவர தினம் இந்த ஆண்டு 75 வருட தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்ற கருப்பொருள்களை கொண்டு நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புள்ளி விவர இயக்குநர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நேற்று மாலை சாரம் பகுதியில் நடந்தது. புள்ளி விவர இயக்குநரக வளாகத்திலிருந்து புறப்பட்ட காமராஜர் சாலை வழியாக சென்ற பெரியார் சிலை சந்திப்பில் திரும்பி திருவள்ளுவர் சாலையில் பயணித்தது. லெனின் வீதி வழியாக மீண்டும் புள்ளி விவர இயக்குநரகம் வந்தடைந்தது. இப்பேரணிகள் துறையின் அரசு செயலர் சுந்தரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்புரை வழங்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் துறையின் இயக்குநர் ரத்தன கோஷ் கிஷோர் சௌரே புள்ளி விவர பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார். பேரணிகள் துணை இயக்குநர்கள் படும் ஈஸ்வர ராவ், காங்கேயன் மற்றும் துறையின் புள்ளி விவர அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட 150 கல்லூரி மாணவ மாணவியருடன் சீருடையுடன் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் புதுச்சேரி வேளாண் கல்லூரி தாளாளருமான அக்ரி கணேஷ் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மடவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி சேர்மனுமான அக்ரி கணேஷ் தனது 50வது பிறந்த நாளை பொன் விழாவாக கொண்டாடினார். இதையொட்டி தவளக்குப்பத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500 பேருக்கு வேட்டி சேலையினை வழங்கினார். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் என ஏராளமானோர் அக்ரி கணேஷுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தாழப்பாளையம் புத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதில் அக்ரி கணேஷ் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ரமேஷ், சுரேஷ் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள் வரவேற்றனர். குறைந்த விலையில் கட்டுமான பொருட்கள் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் புதுவையை சேர்ந்த 5 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பணமாக ரூபாய் 30 லட்சம், லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
புதுவை வெள்ளியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கடந்த ஆண்டு தனது முகநூல் பக்கத்தில் பிரபல ஸ்டீல் கம்பெனி விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பிகள் தருவதாக கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து சேதுராமன் அந்த விளம்பரத்தில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார். ஜிஎஸ்டி எண், வங்கி கணக்குகள் இருப்பதை உறுதி செய்த அவர் ரூபாய் 30.97 லட்சத்துக்கு பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த 4 நாட்கள் ஆகியும் பொருட்கள் வரவில்லை. அந்த நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பின்னரே மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சேதுராமன் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பெயர்கள் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் ஜார்க்கண்டில் பதுங்கி இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. பின்னர் சீனியர் எஸ்பி நித்யா, எஸ்பி பாஸ்கரன் அறிவுறுத்தலின்படி, இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் கடந்த 20ஆம் தேதி ஜார்க்கண்ட் விரைந்தனர். அதற்குள் அந்த கும்பல் பீகாருக்கு சென்றதால் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் தனிப்படையினர் பீகார் விரைந்து சென்றனர். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் சென்று 5 பேர் கும்பலை மடக்கி பிடித்தனர். அவர்களை புதுவை அழைத்து வந்து விசாரித்த பொழுது அவர்கள் பீகாரை சேர்ந்த ராகுல் குமார் சிங், உத்தமல், விஷால் குமார், ராயுஷன் குமார், அபிஷேக் குமார் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த தயாந்த் என தெரிய வந்தது. பின்னர் 5 பேரையும் கைது செய்தனர். மேலும் போலீசார் அங்கு சோதனை செய்ததில் 40க்கும் மேற்பட்ட செல்போன், லேப்டாப், டேப் மற்றும் ரூபாய் 34 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை பீகார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணைகள் இந்த மோசடி கும்பல் இந்தியா முழுவதும் கடந்த 2019 முகநூலில் போலி விளம்பரங்களை பரப்பி வங்கி கணக்கு, செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனங்களுக்கு ஒத்துப்போகின்ற மாதிரி உருவாக்கியுள்ளனர். இதற்காக பல குழுக்களை உருவாக்கியதாக தெரிகிறது. இவர்கள் இதுபோன்று நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தெரிகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் மேற்கண்ட நபர்கள் மீது 52 புகார்கள் பதிவாகியுள்ளது. இவர்கள் அந்த காலத்தில் ரூபாய் 32 கோடி மோசடி செய்துள்ளனர். லேப்டாப்பை சோதித்த போது 5400 பேரின் தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து வைத்துள்ளது தெரிய வந்தது. விரைவாக செயல்பட்டு பீகார் வரை சென்று அங்கு பதுங்கி இருந்த மோசடி கும்பலை சேர்ந்த 5 பேரை கைது செய்த சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசாரை டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோர் பாராட்டினர். அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்த புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரைக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷாவை தரைக்குறைவாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்தார். நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமைகள், மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் முன்னிலைகள் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்த திமுக எம்பி ராசாவுக்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் திடீரென்று தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு தொகுதிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டில் உள்ள பல்வேறு சாலைகளில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளது. அந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 1,47 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளைநிலை பொறியாளர் முருகன் மற்றும் கிராம ஊர் முக்கியஸ்தவர்கள், அப்பகுதி குடியிருப்பு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை அருகே பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருபுவனை காவல் நிலையத்தில் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை அருகே உள்ள புவனாசிக்குப்பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் திருபுவனை காவல் நிலையத்தின் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமை தாங்கினார். பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார்.
நிகழ்ச்சியில் போதைப் பொருள் என்றால் என்ன, போதைப் பொருள் நுகர்வதால் உடலில் ஏற்படும் தீமைகளையும் சமுதாயத்தில் ஏற்படும் தீங்கினையும் மற்றும் பல வகையான போதைப் பொருட்கள் பற்றியும், போதைப் பொருட்களை உட்கொண்டால் சட்டப்படி வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றிய ஒரு கையேடு +2 வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் மாணவரின் பெயர், வகுப்பு, பள்ளியின் பெயர் ஆகியவற்றை எழுதி பயன்படுத்த வேண்டும். அந்த கையீட்டை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பத்திரமாக கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாதமும் அதிலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டு தேர்வு நடத்தி முதல் 3 பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. வழக்கமாக விநியோகிக்கப்படும் கையேடுகளை படித்து பார்த்து தூக்கி போட்டு விடாமல் இருப்பதற்காக மாணவர்கள் தொடர்ந்து அந்த கையேட்டை பாதுகாத்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி மிக சிறந்த மாணவன் என்ற குறிக்கோளுட பயனுடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாரதியார் கிராம வங்கி சார்பாக சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி சார்பாக சுய உதவி குழுக்களுக்கான கடன் வழங்கும் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த 8 கிளைகளை சேர்ந்த குழுக்களுமான கடன் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தமூர்த்தி, பாரதியார் கிராம வங்கி தலைவர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பயனாளிகளுக்கு கடன் தொகையினை வழங்கினர். இவ்விழாவில் பேசிய வங்கியின் தலைவர் சுமார் 400 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,75,00,000 அளவிலான வீட்டுக் கடன், சுய தொழில், விவசாயம் மற்றும் வாகன கடன், சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் வழங்கப்பட்டது. இதுபோன்று வங்கியின் பிற கிளைகளுக்கும் கடன் மேலாண் நடத்தப்பட்டு இதில் சுமார் 20 கோடி ரூபாய்கள் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் பாரதியார் வங்கி சார்பில் நடைபெற்றது. பூர்ணாங்குப்பம் பகுதியை சேர்ந்த சக்திவேல் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனது பிறந்த நாளை வெகு சிறப்பாக தனது குடும்பத்தாருடன் கொண்டாடினார். முன்னதாக சக்திவேல் தலைமைகள் 50க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிளில் சபாநாயகர் செல்வத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் செல்வம் தலைமைகள் மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக புறப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சக்திவேல் பிறந்த நாளை கோவில் வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் கோயில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் பல கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முடிவில் ஏராளமான பெண்களுக்கு இலவச புடவைகள், மதிய உணவு, பிரியாணி வழங்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குடியிருப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிளை மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பாளையம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை மாநாடு இப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். முதுபெரும் தோழர் மாசிலாமணி வாழ்த்துறை வழங்கினார். தொகுதி செயலாளர் பெருமாள், கிளை செயலாளர் பக்தவக்ஷலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்று ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிகள் நடைபெற வேண்டிய நலத்திட்டங்கள் குறித்த விவாதங்கள் அடிப்படையால் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும். குடியிருப்புப்பாளையம் சுப்பையா நகர் முதல் பின்னாச்சிக்குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை 30 ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதிய தார் சாலையாக அமைத்து தர வேண்டும். புதுச்சேரி அரசு நியாயவிலை கடையை திறந்த இலவச அரிசி மற்றும் சர்க்கரை, மைதா, ரவை, கோதுமை, பாமாயில், கடலை பயிறு, துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும். இப்பகுதிகள் உள்ள சாராய கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.